தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 42. வீட்டுக்குள் அடைந்து கிடந்தால் சரிவராது என்று வேலைக்கு கிளம்பிவிட்டான். மணியை பார்த்தான். 9 தாண்டி இருந்தது. வழக்கமா பக்கெட் வாளியோட வருவாளே, என்னன்னும் காணல என்று தீயவன் வாசற்படியை எட்டி பார்த்தான். ஓ, ஒரு தென்றல் புயலாகி வருதே. பாட்டு இவளுக்காகவே எழுதின மாதிரி எப்பவும் புயல் போலவே வருவா. இன்னைக்கென்ன இன்னும் ஆளவே காணல. வெள்ளை உள்பனியனை தலைவலியாக மாட்டிக்கொண்டு நிற்க வாசலில் அவன் மனைவி வந்து நின்றாள். உன்னதான் தேடிட்டு இருக்கேன், ஏன் லேட்டு? அது கிச்சனில் பால் சிந்திருச்சு, அதை தொடச்சி போட்டுட்டு வரேங்க ஐயா. யார் உன்னை தொடக்க சொன்னது? கிச்சனில் இருக்கிற பெரிய சமையல்கார அக்கா. அவளை நான் கூப்பிட்டேனே, கூப்பிட்டுட்டு வா என்றவன் குரலில் சற்று கடினம் கூடி போயிருந்தது. கொண்டவன் மரியாதை கொடுக்க தவறினால் போறவன் வருகிறவன் எல்லாம் மரியாதை இல்லாமல் நடத்துவான் என்பதற்கு இவன் நடத்தைதான் சாட்சி. அவன் மனைவியாக நடத்தியிருந்தால் இந்த வீட்டில் அவன் மனைவிக்கு மரியாதை குறை வந்திருக்காது. ஆனால் அவனோ வேலைக்காரியைப் போல நடத்தினான். வேலைக்காரிக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அதுதான் இந்த வீட்டில் அவளுக்கும் கிடைத்தது. சார், கூப்பிட்டு விட்டீங்களாமே என்ற அப்பெண் பவ்யமாகவே உள்ளே வர, இன்னையிலிருந்து உனக்கு வேலை கிடையாது, வெளியே போ என்று சட்டென முடித்து விட்டான். சார், நான் என்ன பண்ணேன்? உனக்கு காரணம் சொன்னாதான் வெளியே போவியோ? ஏன் 10 பவுன் நகையை காணல, நீ தான் எடுத்துட்டேன்னு சந்தேகம். போலீஸை வந்து விசாரிக்க சொல்லவா? சார் வேண்டாம் சார், நான் எதுவுமே பண்ணல. இன்னும் 2 நிமிஷம் நின்று என்கிட்ட வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையே, திருடிங்கிற பட்டமும் போடுவேன், கொலகாரிங்கிற பட்டத்தையும் போடுவேன் என்று சொல்லி முடிக்கும் முன்பாகவே அந்த பெண் இருந்த இடம் காலியாகிவிட்டது. அங்கே துளசி ஏன் அதையெல்லாம் கவனிக்கப் போகிறாள்? அவன் அறையில் கலைந்து கிடந்த பொருட்களை எல்லாம் அடுக்கி வைத்து கொண்டு நின்றாள். அவளை பார்த்து கொண்டே வேட்டியை இறக்கி கட்டியவன், ஏய், ஹேங்கர்ல கிடக்கிற வெள்ளை சட்டையை எடுத்துக்கொடு. துடைக்க வேண்டும், பெருக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். இதை தாண்டி வேறு வேலை அவளுக்கு இந்த அறையில் இதுவரை இருந்ததே இல்லை, கொடுத்ததும் இல்லை. புதிதாக வேலை ஏவும் கணவனை திரும்பி பார்த்தாள். நானா? இங்க நீயும் நானும் மட்டும்தானே இருக்கோம். உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சட்டையை எடுத்து கொடு. என் கையிலெல்லாம் அழுக்கா இருக்கு, எடுத்து கொடுத்தா? எடுத்து கொடுன்னு சொன்னேன். கையில் அழுக்கா இருந்தா அதை நான் பார்த்துக்கிறேன். அவ்வளவு தூரம் நடந்து என்னால் வர முடியாது, எடுத்துட்டு வா. துளசி துடைப்பானை கீழே போட்டுவிட்டு தன் அழுக்கு சேலையில் கையிலிருந்த அழுக்கை துடைத்துவிட்டு அவன் வெள்ளை சட்டையை எடுத்து கொண்டு வந்து படுக்கையில் போட போக, படுக்கையில் கிடக்கிறத குனிஞ்சு நான் எடுத்து இடுப்பு பிடிச்சிக்கிட்டு, அம்மா ஐயா எனக்கு வலிக்குதுன்னு கத்தணும். அதுக்குத்தானே அங்கே தூக்கிட்டு போற? அதானே, கையில் கொடுத்துட்டு போடி. அவன் குரல் விரைந்து வர துளசி அதற்கும் சத்தமில்லாமல் அவன் கையில் சட்டையை கொடுத்துவிட்டு நகரப்போக, எங்க போற? அதை பிறகு பாரு. இங்கே நின்று எனக்கு சாக்ஸ், அந்த கார் சாவி அதெல்லாம் எடுக்கணும். நான் கேட்குற ஃபைல் எடுத்து கொடுத்துரு. அப்படியே ஒரு பாட்டிலில் தண்ணியில் லெமன் ஊற்றி கொஞ்சம் சால்ட் போட்டு கொடு. மண்டை விறுவிறுன்னு வருது, அதை குடிச்சா தான் கொஞ்சம் குறையும். அப்புறம் மதிய லஞ்சுக்கு சாஃப்டாக ஏதாவது பண்ணி வைக்க சொல்லு. நான் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். கட்டளை அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தது. அப்படியே போகும்போது அந்த பொடி என்னை கிளம்பி இருக்க சொல்லு. ஸ்கூலில் விட்டுட்டு போகிறேன். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவளோ, அவன் அத்தாச்சி கூடவே போய் பழகிட்டான். ஏன் என் கூட வந்தா பாதி விலைக்கு அவனை வித்துருவனா? இல்லை, திடீர்னு பழகினதை மாற்றினா சரி வராது. உங்களுக்கு ஒரு நாள் வேலை இருக்காது, இன்னொரு நாள் வேலை இருக்கும். அவன் தனியாகவே போய்கட்டும். சட்டைக்கு பட்டனை போட்டுக்கொண்டே தலையை திருப்பி தன் மனைவியை பார்த்த தீயவனோ, என்ன சொல்ல வர? இத்தனை நாளா புள்ளைய வளர்க்காத நாய் நீ இன்னைக்கு புதுசா புள்ளைய வளர்க்க முயற்சி பண்றியான்னு நாசுக்கா சொல்லி காட்டுறியோ? அதற்கு அவள் அமைதியாகவே நிற்க, அவன் என்கிட்ட ஒட்டணும்னு நினைச்சாலும் நீ என்ன அவன்கிட்ட பிசாசு மாதிரி உருவகப்படுத்தி வச்சிருக்க. அதான் என் புள்ள என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்கிறான். இதுக்கு தான் எனக்கு குடும்பம் குட்டி இதெல்லாம் செட் ஆகாது, வேண்டான்னு ஒதுங்கி போனேன். நீ தான் வாழ்ந்தா உங்க கூட தான் வாழுவேன், செத்தாலும் உங்க கூட தான் சாவேன்னு வந்து மேலே இருன. எல்லா தப்பையும் நீங்க பண்ணீங்க. ஆனா குறை என்ன சொல்லுங்க? அப்படியே நான் என்னமோ உன்னை கொடுமைப்படுத்தின மாதிரியே அவன் பேசிட்டு திரியறான். நீ உசுரோட என் முன்னாடி சுத்துறதே நீ செஞ்ச அதிர்ஷ்டம்தான். நினச்சிக்கோ, உன் மகன் கிட்ட சொல்லி வச்சிரு. ஏதோ நல்ல புத்தியில் சுற்றிக்கிட்டு இருக்கேன், இல்லை அவன் பேசுகிற பேச்சுக்கு தொலைச்சி போடுவேன். நான் எதுவுமே சொல்லலை, உங்கள் இஷ்டம் அவன் இஷ்டம், இதில் நான் தலையிடலை. அப்புறம் வீட்டில் பெருக்கி துடைக்கிற வேலை மட்டும்தான் எனக்கு. நீங்கள் என்ன சாப்பிடணும், என்ன செஞ்சு வைக்கணும், இதெல்லாம் சமையல்கார அக்கா கிட்ட தான் நீங்கள் சொல்லணும். சொல்லிடுங்க, நான் போகும்போது அந்த அக்காவை வர சொல்லிடுறேன். அதானே, இந்த பெண் பை இன்னும் வாயை திறக்கலையேன்னு பார்த்தேன். என்னை மூட் அவுட் ஆக்க ஆரம்பிச்சிருச்சு பாரு என்று அவளுக்கு கேட்கவே சொல்லிக்கொண்டே சென்டை சட்டையில் சீத் சீத் என்று அடித்தவன், இன்னையிலிருந்து உனக்கு கூட்டி பெருக்கிற வேலை கிடையாது, நான் சொல்கிற வேலையை செஞ்சா போதும் என்றதுமே துளசி யோசனையாகவே அவனை பார்க்க, சம்பளம் டபுள் பண்ணி தரேன். இதே வேலை எனக்கு போதும், வேற எந்த வேலையும் எனக்கு பார்க்க தெரியாது. வேலை கொடுக்குற முதலாளி என்ன வேலையை தரணும் அதை செஞ்சா போதும். செய்ய தெரியலேனா பழகிக்க. ஒன்றுமே தெரியாமல் வந்து என் கூட குடும்பம் நடத்த பழகுனல, அதே மாதிரி ஒவ்வொன்றா பழகிக்கலாம். பழையதை பேசும் அவனை பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டு துளசி வெளியே நகர போக,
நில்லு என்ற தீயவனின் குரலில் துளசி நின்று அவனை எட்டி பார்க்க, நீ சொன்னா உன் மகன் கேட்பான். அப்பா நல்லவரு, நீதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு உன் மகனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு. சிபாரிசுக்கு இவளிடம் தீயவன் சீட்டு பிடிக்க, அதான் சொல்லிட்டனே, இது அப்பா மகன் பிரச்சனை. இதுல நான் யாரு உங்களுக்கு பறிஞ்சு பேசுறதுக்கு? அவன் அப்பா வேணும்னு கேட்டா தடுக்க மாட்டேன். அவன் அப்பா வேண்டான்னு சொன்னா அதுக்கும் நான் மறுக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் அவன் கூட பேசணும். இதெல்லாம் செட் ஆகணும்னு எனக்கு தோணல. உன் மகன் என் கூட வந்து ஒட்டிப்பான்னு நம்பிக்கை இல்லை. நாம ஏன் பேசாம இன்னொரு குழந்தை பெற்றுக்க கூடாது? உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு புள்ள, உனக்கு ஒரு புள்ள, எப்படி என்று கார் சாவியை சுற்றி கொண்டே அவள் அருகில் வந்த தீயவன் கேட்ட கேள்வியில் துளசிதான் அதிர்ந்து போய் தீயவனை கண்களை விரித்து பார்த்து கொண்டிருக்க, அதுல ஒன்றும் தப்பில்லையே. உனக்கு ஒரு புள்ள, எனக்கு ஒரு புள்ள, மறுபடியும் பெற்றுக்கலாமா? ஆ, சும்மா சொன்னேன். நான் என்ன லூசா? ஏற்கனவே உங்க 2 பேர்கிட்டையும் படுற பாடு போதாது, மறுபடியும் யாராவது சாகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா என்று வாசல் அருகே நின்ற துளசியை உரசியும் உரசாமலும் தீயவன் நகர்ந்து வெளியே போக, துளசிதான் போகும் அவனையே மறத்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அரக்கத்தனம் கொண்டவன். ஒரு நாள் கூட அவளிடம் கேலி பேசியதோ சிரித்து பேசியதோ இல்லை. மனுஷியாக மதித்து பேசியதே கிடையாது. சில நாட்களாக அவன் பேச்சில் நடத்தையில் அரக்கத்தனம் குறைந்து கொண்டிருந்தது. உன் புள்ள நீ என்றவனோ இப்போதெல்லாம் என் மகன், எனக்கு செய் என்று அவளை தன் வட்டத்திற்குள் இழுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். முயற்சி தோல்விதான் அடையும் என்றாலும் அவன் புது முயற்சி கண்டு சற்று பயமாகத்தான் இருந்தது. தனக்கு தேவை என்றால் எதையாவது செய்து அவள் நிம்மதியை இழக்க வைத்து விடுவானே. அவள் நினைத்தது போலவே இரவு அனைவரும் தூங்கிய பிறகு துளசி வீட்டு கதவை உடைத்து கொண்டிருந்தான் தீயவன். தீயவன் காலை மகனை பள்ளிக்கு அழைத்து போக நினைத்து வண்டியை நடந்து வந்து கொண்டிருந்த மகன் குறுக்கே விட, ஏ வாடா, நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன். அம்மா தெரியாத ஆள் கூடலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, வா பாட்டி நம்ம போகலாம் என்று பாட்டியின் கையை பிடித்து கொண்டு ஓடும் மகனை கழுத்து நரம்பு புடைக்க தீயவன் பார்த்து கொண்டிருந்தான். நான் வேறாளா? நாள் முழுக்க மகன் சொன்ன வேறாள் என்கின்ற வார்த்தைதான் அவன் இல்லாத இருதயத்தை ஊசி போல தைத்தது. தைக்கிறது என்றாலே இன்னும் இதயம் துடிக்கிறது என்றுதானே அர்த்தம். மரித்த இதயம் உள்ளே போவதுதான் கடினம், துடிக்கும் இதயம் உள்ளே போவது எளிது. துளசி கதவு உடைப்படும் சத்தத்தில் அப்போதுதான் வீட்டு வேலையெல்லாம் முடித்துவிட்டு பாயில் படுக்க போன துளசி கொட்டாவி விட்டு கொண்டே கதவை வந்து திறக்க, தன் புருஷனை இங்கே கண்டு அவள் கண்களை சுருக்கினாள். மகன் குட்டி பஞ்சு படுக்கையை பாயில் போட்டு தூங்கிக் கொண்டிருக்க, உன்கிட்ட பேசணும் என்றான் மெலிதான குரலில். எந்த வேலையா இருந்தாலும் காலையில என்று அவள் ஏதோ பேசி முடிக்க முயற்சிக்கும் முன் தீயவன் அவள் மணிக்கட்டை பிடித்து விறுவிறுவென்று விழித்து கொண்டு வந்து மரத்தில் சாய்த்தவன், இங்க பாரு, நம்ம மகன் என் பொறுமைய சோதிச்சுக்கிட்டே இருக்கான். நீ அதை விட மேல ஒரு படி சோதிச்சுக்கிட்டே இருக்க. உன் மரமண்டைக்கு புரியுதா இல்லையா? நான் இந்த நாட்டோட சிஎம். குடும்பத்தை கட்டி காக்க முடியாதவன் எப்படி ஒரு நாட்டை கட்டி காப்பான்னு எதிர்கட்சிக்காரன் என்னை சுத்தி சுத்தி இருக்கிறவன்லாம் கேலி பேசும்போது எனக்கு அப்படியே உங்க 2 பேர் மேலதான் கோபம் வருது. அதுக்கு நான் என்ன செய்யறது? உனக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். நீ ஜஸ்ட் என் பொண்டாட்டி மாதிரி என் கூட இரு. அவன் ஜஸ்ட் என் புள்ள மாதிரி என் கூட இருக்கட்டும். நல்ல குடும்பம் மாதிரி வெளியே ஷோகேஸ் பண்ணிக்கலாம். வெளியே இருந்து பார்க்கும்போது நாம் இப்படி துண்டு துண்டா இருக்கிறது தெரியாது. எவனும் என்னை கை நீட்டி பேச மாட்டான். உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றேன். நீ என் கூட பொண்டாட்டி மாதிரி வாழ வரமாட்டேன்னு அடம்பிடிச்சா என்னோட பழைய முகம் உனக்கு நல்லாவே தெரியும். ரத்த பலி வாங்கிடுவேன். காலையில என் புள்ளையும் என் பொண்டாட்டியும் அந்த பெரிய வீட்டில் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வர்றீங்க. நியூஸ் பேப்பர்ல முதல்வரும் அவர் அழகிய குடும்பம்னு ஆர்டிக்கல்ல நம்ம ஃபேமிலி போட்டோ வரணும். வரலைன்னு வெயி, முதல்வருடைய தாய் அகால மரணம். மனைவி மாமியார் சேர்ந்த துக்கத்திலேயே மாரடைப்பில் இறந்தார். இப்படி ஏகப்பட்ட நியூஸ் வர வேண்டியது இருக்கும். நல்ல பொண்ணு, புருஷ சொல்றத புரிஞ்சு நடந்துக்கோ என்று தீயவன் அவன் ஸ்டைலில் மனைவியை மிரட்டிவிட்டு துளசி கன்னத்தில் தட்டிவிட்டு போக, துளசியோ கணவன் முதுகையே வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். குடும்பம் அடையாள சின்னம் இல்லை, அது அன்பின் சின்னம். அதை கலைப்பது எளிது, உருவாக்குவது கடினம் என்று ஒதுங்கி நிற்கும் மனைவி பிள்ளையை தன் கூட்டுக்குள் அடைக்க முயலும்போதுதான் புரிந்தது. அவன் குடும்பம் கௌரவத்திற்காக வேண்டும் என்கின்ற நிலையை தாண்டி அவனுக்காக வேண்டும் என்கின்ற எண்ணம் மெல்ல மெல்ல எட்டி பார்க்க ஆரம்பித்து விட்டது. அவன் தகப்பன் ஆசைக்காக தன் தாயை உபயோகப்படுத்தி இவனை உதாசீனம் செய்தான். இவன் பதவிக்காக தன்னை நம்பி வாழ வந்த அவளை உபயோகப்படுத்தி துரத்தினான். மெல்ல மெல்ல பழையதை அசை போட்டான். அன்று அவன் தகப்பனை விட்டு எதிராக நின்றதும், துவாரக நின்று இவனை விட்டு விலகி எதிரியாக நிற்பதும் ஒரே நேர்கோட்டில் வந்து முட்டி நிற்க, அமைதியாக தீயவன் கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்தான். ஒரு நேரமாவது என்ன உன் மகன்தான்னு சொல்லியா? அவமானமா இருக்கு என்று தீயவன் காலேஜ் போகும்போது அவமானம் தாங்க முடியாது வீட்டுக்கு வந்து போகும் தகப்பனின் முன்னே நின்றான். உன் அம்மைய ஆசைக்கு மட்டும்தான் வச்சிருக்கேன். எத்தனை பேருக்கு ஆசையை தணிக்கிறாளோ? நான் தான் அப்பான்னு சொல்ற என்று தேவகிக்கு கேட்காது தீயவனுக்கு கேட்க நக்கலாகவே அவர் சொல்லிவிட்டு கடக்க, ஈனப்பிறவியாக தன்னை நிற்க வைத்த தாயை தான் ஆற்றாமையோடு பார்த்தான் அவன்.
மா, அவன் கேவலமா பேசுறான், வா, இனி இங்க இருக்க வேண்டாம் என்று தாயின் கைகளை இழுக்க, நீ இருக்கியே தங்கம், உன் படிப்பு வாழ்க்கைன்னு இருக்கே, பிச்சை எடுக்கலாம், நீ வா. பிச்சை எடுத்தா கூட பொம்பளை தனியா இருந்தா தடவி பார்க்குற உலகம்டா இது என்று தேவகியோ அழ, சை, அவன் காசுக்கு ஆசைப்பட்டு தானே நீ காரணம் சொல்ற, நீதான் மோசம், இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத என்று தீயவன் தாயோடு பேசுவதையே நிறுத்திவிட்டான். தேவகி சொன்னதும் உண்மைதான். இப்போது துளசி போல தைரியம் அப்போது அவருக்கு இல்லையே. சாக்கடையாகி போனது உண்மை. மகனை எப்படியாவது கரை சேர்த்துவிட நினைத்து அவர் தரும் காசை வாங்கி மகனை படிக்க வைக்க பார்க்க, அதன் பிறகு தீயவன் அந்த பணத்தை கையால் கூட தொட்டதில்லை. ஸ்காலர்ஷிப் வாங்கியே படிப்பை வைராகியமாக முடித்துவிட்டான். சில நேரம் வலியை சுமந்து சுமந்து ரணப்பட்டு கல்லாகி போகும் இதயம் பிறர் வலியை உணராது மிருகமாய் மாறிவிடும். அப்படித்தான் அவனும் கூட அவமானம், வலி, உதாசீனமென அத்தனையும் கண்டு கண்டு வளர்ந்தவன் ஒரு கட்டத்தில் கல் நெஞ்சாகவே யாருக்கும் கருணை பார்க்காத ஒருவனாக மாறிப்போனான். மதம் பிடித்த யானைக்கு எதிரில் இருப்பது பாகன் என்று தெரியுமா, இல்லை தன்னை பாதுகாப்பதே அவன்தான் என்று புரியுமா? வெறி பிடித்து ஓடும் மத யானை என் முன்பு பாகன் மிதிப்பட்டு சாவது போல அவன் முன்னால் காதலியும் அன்பையும் போட்டுவிட்டு மாட்டிக்கொண்டதுதான் அவன் சின்னஞ்சிறு மனைவியும் பிள்ளையும். கல் கரையாதுதான், ஆனால் அந்த கல் நெஞ்சில் இவர்கள் இருவரை சுமக்க காலியிடம் கிடந்தது. மிருகமாய் வாழ்ந்த அவன் இதயம் உள்ளே இதுவரை யாரையும் சுமந்தது இல்லை. மிருகம் மாறாதுதான், ஆனால் அந்த மிருகத்துக்கும் குடும்பம் வேண்டும் என்கின்ற அவா வந்துவிட்டது மெய். துளசியையும் தன் தாயையும் தராசில் வைத்து பார்த்தான். இவனுக்காக ஒரு பெண் அடிமைப்பட்டாள், தன் மகனுக்காக ஒரு பெண் வைராகியம் கொண்டாள். துளசி நினைத்திருந்தால் இவன் கொடுத்த காசை வாங்கி கொண்டு மகனை வளர்த்திருக்கலாம். துணிந்து நின்றாளே, நீ யாருடா எனக்கு செய்ய, என் மகனுக்கு நான் இருக்கேன் என்று இன்னும் வைராகியம் குறையாது நிற்கும் அவளை பற்றி யோசிக்கிறான். அப்படி இவளை பற்றி அவன் இதயம் யோசிக்கிறது என்றாலே அவள் ஏதோ அவன் இதயத்தை செய்ய ஆரம்பித்து விட்டாள் என்றுதானே அர்த்தம். இவளை போல அந்த கிளவியும் இருந்திருந்தா நானும் கரை சேர்ந்து குடும்பம் குட்டின்னு வாழ்ந்திருப்பேன்ல. என் அசிங்கமான பிறப்பை அடையாளமாக்க ஓடி ஓடியே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சே. இதுநாள் வரை மகன் மனைவிக்கு வேறு ஒரு ஆளாகத்தான் இருந்து விட்டான். அவர்களில் ஒருவனாக மாறினால்தான் இந்த குடும்பத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். பதவி தேடி ஓடினான், பாசம் தேடி ஓடப்போகிறான். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.